அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹபிஹி வன்னாஸி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபி ஃபதலீமு வ தக்ரீமு வ ஹபீரா வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான ரம்லான் மாதத்தில் நம்மை அடைய செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்னும் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் பார்க்க இருப்பது உனக்கானது உன்னை அடைந்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சஹாபி தெருவில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சஹாபியிடம் ஒரு மனிதர் கையேந்திக்கிட்டு வராங்க. அந்த சஹாபி அந்த மனிதரை பார்த்துட்டு கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை நல்லா தானே வச்சிருக்கான், கை கால் சலாமத்தோடு நல்லா தானே வச்சிருக்கான், நீங்க உழைச்சி சாப்பிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்றாங்க, உழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சஹாபி ஒரு தங்கத்தை கொடுத்து, இந்த தங்கத்தை வச்சு நீங்க பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதர் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தவறி அந்த தங்கம் விழுந்துடுது. அந்த மனிதருக்கு விழுந்த அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மனிதர் திரும்பி போயிடுறாங்க. மறுநாளும் அந்த மனிதர் கையேந்திக்கிட்டு இருக்கிறத அந்த சஹாபி பாக்குறாங்க. அந்த சஹாபி அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு தங்கம் கொடுத்தனே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போற வழியில குளத்துல தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சஹாபி மனசுல நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி கொடுத்தாதான் இந்த மனிதரால பயன்படுத்திக்க தெரியல அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காய்க்குள்ள வைரத்தை வச்சு கொடுக்குறாங்க. இந்த காயை உங்க மனைவியிடம் கொடுத்து சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதரும் அந்த காயை வாங்கிக்கிட்டு போய் மனைவி கிட்ட கொடுக்குறாங்க. மனைவி அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதம் இருந்த காயை கடையில கொடுத்தாக்கா அது மூலயமா வர காசி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதற்காக கடையில கொடுக்க சொல்லிடுறாங்க. அந்த மனிதரும் கடையில கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. மறுநாளும் அந்த மனிதர் கையேந்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ சஹாபி பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட நேற்று ஒரு காய் கொடுத்தனே, அது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதை நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த சஹாபி மனசுல நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கொடுத்தாதான் இந்த மனிதரால பயன்படுத்திக்க தெரியல அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மீன் வலையை கொடுக்குறாங்க. இந்த மீன் வலையை வச்சு மீன் பிடிச்சி அது வர காசை வச்சு நீங்க பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதரும் அந்த மீன் வலையை எடுத்துட்டு போறாங்க. நிறைய மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சி அந்த மீனை விற்று நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. பிறகு சில மீன்கள் மீதம் இருந்தது. அந்த மீதம் இருந்த மீனை மனைவி கிட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மீனை சுத்தம் பண்றதுக்காக சுத்தம் பண்ணும் பொழுது ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள தங்கம் இருக்கு. அந்த தங்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதலாவதாக அந்த சஹாபி பார்த்துட்டு கொடுத்துருப்பாங்கல்ல தங்கம், அது தவறி குளத்துல விழுந்திருக்கும்ல, அந்த குளத்துல விழுந்த உடனே அந்த மீன் சாப்பிட்டுருக்கும், அந்த தங்கத்தை முழுங்கிருக்கும். அது மூலயமா வந்ததுதான் அந்த தங்கம். அந்த மீன் முழுங்கினதுனால அந்த மீனை அந்த தங்கம் அது வயிற்றுல இருக்கும். அந்த தங்கத்தை எடுத்து மனைவி வச்சுப்பாங்க. பிறகு கடையில கொடுத்த அந்த காய் விற்கல அப்படின்ட்டு கடைக்கு சொந்தக்காரங்க கொடுத்துருவாங்க. இந்த காய் விற்கல, அதனால இந்த காய் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மனிதருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம மனைவி கிட்ட கொடுத்து இதை சமைச்சு சாப்பிடலான்னு இதை இருக்க சொல்லுவாங்க. மனைவி அதை அறுக்கும்பொழுது அதுக்குள்ள வைரம் இருக்கும். அந்த வைரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரெண்டாவதாக சஹாபி அந்த காய்க்குள்ள வைரத்தை வச்சு கொடுப்பாங்க. அது தெரியாம கடைக்கு கொடுக்குற காய் கூட போயிருக்கும். அது திரும்பியும் இவரு கூட வந்திருக்கும். இதுலயே என்ன தெரியுது அப்படின்னா, அல்லாஹ் தாலா நமக்கு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நாடிட்டான் அப்படின்னா, அது யாரு எங்க இருந்தாலும் அது நம்ம கிட்ட வந்தே தீரும். அது யாரை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நம்மள கிட்ட இருந்து தடுக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு ஒண்ணு கொடுக்க கூடாது அப்படின்னு நாடிட்டான் அப்படின்னா, அது யார் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அது கொடுக்க முடியாது. எனவே அல்லாஹ் தாலா நமக்கு நாடினதை கொண்டு பொருந்து கொள்வதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.